வணக்கம். இப்போ ஆண்கள் நிறைய பேர் எங்களுக்கு எதிர்கருத்து பேசக்கூடிய அரசியல் பேசக்கூடியவங்க இருக்காங்க. நட்பு முரணா பேசுறவங்க, பகை முரணா பேசுறவங்க, இப்படி பல பேர் இருக்காங்க. எல்லாரோடையும் தான் விவாதம் பண்றோம். ஆனா நாங்க யாரையுமே உடல் ரீதியா உடனே தாக்குதல் நடத்துறதும், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் இழுத்து திட்டுறதும் கிடையாது. ஆனா ஆண்கள் அரசியல் பேசக்கூடிய ஆண்கள் இது, அதுவும் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிறேன், அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கிறேன், மார்க்ஸை தலைவராக ஏற்றுக்கிறேன், தலைவர் கலைஞரை தலைவராக ஏற்றிருக்கேன், அண்ணாவை தலைவராக ஏற்றிருக்கிறேன், இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை தலைவராக ஏற்றிருக்கிறேன், விசிகா தலைவர் தொல் திருமாவளவனை தலைவராக ஏற்றிருக்கிறேன், கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஏற்றிருக்கேன். இப்படி சொல்லக்கூடியவங்க இப்படி தான் பொலிட்டிக்கல் கிரவுண்டில் இயங்கக்கூடியவங்க பெண்கள்கிட்ட மட்டும் வெர்பல் அப்யூசர்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது. இதை இப்போ என்னோட பார்ட்டியில் இருக்கிற 2 பேர் தப்பு பண்ணுறாங்க. அப்போ நான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வச்சு நான் அவங்களுக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறேன். இல்லை இன்னொரு பார்ட்டியில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க, அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எனக்கு ஆதரவாக இருக்குது, அதனால் நான் அவங்களோட அப்யூசர்ஸை நான் நியாயப்படுத்துகிறேன் அப்படின்னு பெண்கள்லாம் இயங்குனாங்கன்னா என்றைக்குமே இது எதுவுமே கிரவுண்ட் லெவலில் மாறாது. எப்போவுமே டீச்சர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆசிரியர் துறை மீது துறை ரீதியான நடவடிக்கை இருக்குது. ஆனால் பொலிட்டிக்கல் கிரவுண்டில் அரசியல் துறை ரீதியான நடவடிக்கைங்கிறது அவங்க மேலே எடுக்கப்படுறதில்லை, அது எடுக்கப்படணும்.